அப்போ என்ன சமாதானம்? தேவன் நம்மை சுற்றி வைத்திருக்கிற சுற்றுப்புறங்களிலே என்ன உண்டாகணும்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு தடவை, நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு சபையில் ஒரு பிள்ளையினுடைய திருமண காரியத்திற்காக ஒன்று விசாரிக்கும்படி ஒரு சபையை தேடி போனேன். அந்த சபையை சுற்றிலும் ஒரு 40 வீடுகள் இருக்கணும், ஒரு கிராமம். அந்த இடத்துல போய் கிராமத்தில் என்ட்ரன்ஸில் விசாரித்தேன். அந்த அந்த அவங்க ஒரு அம்மா நின்னாங்க. அந்த அம்மாட்ட நான் கேட்டேன், அம்மா இப்படி ஒரு சர்ச் இருக்குது, ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கணும், அம்மா எனக்கு வழி சொல்லுவீங்களா அப்படின்னு. ஐயா, நான் தெரியும், இப்படி உள்ள போங்க, ஆனால் அவங்கள்ட்ட நாங்கள் பேசுகிறதில்ல, அவங்க எங்கள்கிட்ட பேசுகிறதில்ல, அதனால் எனக்கு நாங்கள் வந்து உங்களை கொண்டு விட முடியாது, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வழி சொல்லி விடுதேன் போங்க. அந்த சந்து போய் முட்டு சந்து, அப்புறம் அதுக்குள்ளே ஒரு சின்ன ரோடு வழி ஒரு போகுது. அப்போ அதில் ஒரு அம்மா வீடு பெருக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு முன்னாடி. அம்மா தோத்துறம்மான்னு, ஐயா சொல்லுங்கன்னுச்சு. அது இதில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, இதுக்குள்ளே எங்கேயோ போகணும்னு ஒரு அம்மா அதுதானே, இதுக்குள்ளே போங்கன்னு பக்கத்து முடுக்க காணிச்சு. அப்போ நான் சொன்னேன், உள்ளே தான் இருக்கா? உடனே அம்மா உள்ளே தான் இருக்குது, அவங்கள்ட்ட தெரில, அவங்க பெரிய பழக்கம் இல்லை, உள்ளே தான் போங்கன்னுச்சு. ஆனால் அதில் இருந்து 4வது பில்டிங் சர்ச் பாஸ்டர், the 4th பில்டிங் சர்ச். அப்போ நான் மனசில் நினைக்கிறேன், இவர் அங்கே ஏறத்தாழ 13-14 வருஷம் ஊழியம் செய்கிறார். பக்கத்து வீட்டில் ஒரு நபரோடு சிரிக்கவுமா மாட்டான். அந்த வழி சொல்லி தருகிறவர்கள் நம்ம இந்தியாவை கேட்குறோம், முதல்ல நம்ம தெருவை பார்ப்போம், நம்ம எல்லாரும் தெருவை பார்ப்போம். இன்னைக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்கிறேன், தரிசனமுள்ள சபை. அதனால தான் சொல்கிறேன். நான் உடனே அந்த அவர்கிட்ட போய் கேட்டேன், நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறீங்க? 13-14 வருஷமாக இருக்கு. இந்த 14 வருஷம் நீங்கள் என்ன செய்ய கேட்டேன். நீ சுவிசேஷம் தான் சொல்லலை, நீ வார வழியில் 2 பேரை பார்த்து சிரிக்கலாம் இல்லையா? வார வழியில் 2 பேர்கிட்ட சிநேகமாக பேசலாம் இல்லையா? அப்போ அவன் வந்து என்ன அது வரைக்கும் கொண்டு விட்டுருப்பான் இல்லையா? வந்து என்னை கொண்டு விட்டுருப்பான் இல்லையா? நான் வீடு வீடாக தட்டி கேட்க வேண்டியது வராது இல்லையா? நான் முதல்ல அந்த அம்மாவை அம்மான்னு கூப்பிட்ட உடனே அம்மா கவுந்தாச்சு. உங்களுக்கு காரியம் எப்படி கிடைக்கல? அம்மான்னு கூப்பிட்ட உடனே சிஸ்டர், பிரதர் அப்படியெல்லாம் சொன்னவர். அம்மான்னு கூப்பிட்ட உடனே அம்மா கவுந்தாச்சு. அம்மா கொண்டு விட ரெடி. ஆனால் இவருக்கும் அந்த அம்மா ஒரு நாள் கூட சோத்திர அம்மான்னு இந்த அம்மா ஐயா என்ன செய்ததில்லை. அந்த அம்மா சரி, இந்த அப்பன் சரியில்லை. ஆனால் இவர் உள்ளே இருந்து உள்ள சபைக்குள்ள போனா மக்களை இது போல எழுதி போட்டிருக்கு, என்ன தெரியுமா? 1000 ஆத்துமாக்கள், ஒரு கீபோர்டு, ஒரு சவுண்ட் சிஸ்டம், அதுக்கு மேலே ஒரு வேன். நான் சொன்னேன், மறிக்கிறது வரைக்கும் போர்டு மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா. 1000 ஆத்துமாக்கள் வேணும்னா பக்கத்து வீட்டுக்காரத்தில் ஒரிக்க எங்கிலும் 10 ரூபா வாங்கிட்டு எங்கிலும் சிரிக்கணும்டா. கைகளை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட சண்டை சத்தமாக சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு நல்ல உற்சாகமாக இருக்கணும், அப்போ தான் சோறு போட விடுவேன். ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கன்வென்ஷன் வீட்டுக்கு போயிருக்கேன். நம்ம அழகிமண்டபம் ரோடு மாதிரி மெயின் ரோட்டு பக்கம் கன்வென்ஷன் கிரவுண்டு. வண்டி என்ன கார் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை. நான் என்ன பண்ணேன், கிரவுண்டுக்கு நேராக, சர்ச்சும் கிரவுண்டுமா, கிரவுண்டுக்கு நேராக ஒரு வீட்டில் போய் நான் காரை 7:15 போய் விட்டுட்டு நானும் என் டீம் பிள்ளைகளும் தட்டி அவங்கள்ட்ட போய், அம்மா தோத்துறோம், நான் வண்டியை விடணும், இந்த இடத்துல நான் தான் பேச வந்திருக்கேன், அந்த வண்டியை நான் விடட்டுமான்னு கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க, தாராளமாக விடுங்கன்னு கேட்ட திறந்து போட்டுட்டு முடிச்சு போகும்போது என் வீட்டில் ஜோம் பண்ணிட்டு தான் போகணுங்குது. விட்டுருங்க. கூட்டம் முடிச்சுட்டு என்கிட்ட அந்த லோக்கலில் இருக்கிறவங்க அந்த சர்ச்சு பாஸ்டர்கிட்ட கேட்கார், வண்டி எங்கே விட்டியான்னு. அந்த வீட்டிலேன்னு தந்துனுமான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஆமான்னு சொன்னேன். இல்லை, அவைய எங்களை கண்டாலாம் பெரிய அளவு ஒன்றும் முகம் தர மாட்டணும். நான் சொல்லுகேன், நான் அடுத்த ஊருக்காரன், பிரசங்கத்துக்கு போனவன் கட்டி எழுப்பி தோத்திரம் காரை கொண்டு விட்டுருக்கேன். மறுநாள் ராத்திரி ஒரு லைட்டும் கட்டி 50 சேரும் போட்டு ஆளை இருத்தியிருக்கேன். நான் கேட்டு பிரசங்கத்துக்கு போனவன் ஆள் இருத்துக்கிறது கேட்டிருக்கேன். 35 வருஷமா ஊழியம் செய்வேன், இவங்கள்ட்ட சிரிச்சிட்டு இல்லை.
ஆனா உங்களுக்கு ஜெப குறிப்பு தாரீன்னா இந்தியாவை எப்ப தருவீர்? ஆண்டவர் சொல்ல, நீ மரிக்கு மட்டும் தர மாட்டேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காரியம் பிடி கிடைச்சா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு வியாதிக்கா ஜோமனனும் கடன் மாற ஜோமன அதுக்கெல்லாம் இங்கே அவர் அடிமையை தெய்வம் வச்சுட்டு ஆமாம் முக்கிய இருந்து. ஏன்னா நாங்கள்லாம் ராத்திரி போகல பிரசங்கத்துக்கு போகிறவங்க. பிள்ளை ஸ்டான்லி ஒரு இடமும் போக மாட்டேன். காலையிலேருந்து ராத்திரி என்ன அப்படி இன்னும் கிடக்கு இங்கே மட்டும்தான். அதனால வியாதி சோமாக்குறது, கோழி முட்டை போடுறது, தென்னை காய்க்கிறது, அவன் தோத்தர ரப்பரில் பால் வெட்டைக்கிறது எல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான். அவனை கொண்டு சொல்ல முடியாததை நான் சொல்லிட்டு போனேன். கைகளை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க. நேற்றைக்கு ஒருத்தவங்க ஜோமன் அந்த நான் சொன்ன ஜபிக்க வேண்டிய அண்ணா இருக்கான், இது பிரசங்கம் பண்ண வேண்டிய போன்னு. அதுக்கு காரணம் என்ன? ரப்பரில் பால் எடுக்கிறத பூரா நான் வந்தனா சொன்னா. இந்த சபை வளர்றதுக்கு அடிப்படையான உபதேசம், அவன் சுற்றுப்புறத்திலே தேவன் சமாதானத்தை கட்டளையிட்டார். இது வேன் தேவை என்று உணர்கிறவர்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த கிருபையை கொடுப்பீராக, அபிஷேகத்தை கொடுப்பீராக, நல்ல சாட்சியை கொடுப்பீராக, நல்ல ஆவிக்குரிய தெளிவை கொடுப்பீராக. ஆண்டவர் இதை செய்யும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அந்த கிருபை தருகிறார். இனி யாருக்கிட்டே சண்டை பிடிச்சிட்டு நடக்கப்பட